சகோதரர் இன்சிமாம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்விண்டா, ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரா காஃபை ஓத வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது 50வது அத்தியாயமான சூரத்து காஃப், காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று வரக்கூடிய அத்தியாயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாங்க மிம்பர்ல ஓதணுமா, சொற்பொழிவாற்றக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய இமாம்கள் ஓத வேண்டுமான்னு கேட்கிறாங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி கருத்து தரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் முஸ்லிம்ல 1580வது ஹதீஸ்ல. அம்ரா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஹத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீதி மின் ஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற சூராவை பெற்றுக்கொண்டேன். யௌமல் ஜும்அத்தி வ ஹுவ யக்ரஉ பிஹா அலல் மிம்பரி ஃபி குல்லி ஜும்அத்தின், ஜும்மா நாளில் தான் அதை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பர் மீது இருந்த நிலையில் அதை ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற நேரத்துல ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது சூரத்து காஃபை ஓத வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்தை தருகிறது. ஆனா இந்த செய்தி மட்டுமா வருகிறது என்று பார்த்தால் இந்த செய்தி மட்டும் வரவில்லை. இந்த செய்திக்கு விளக்கமாக பலவிதமான செய்திகள் இணைக்கப்பட்டு வருகிறது. அந்த எல்லாத்தையும் வைத்துதான் இந்த செய்திக்கு நாங்க ஒரு முடிவெடுக்கணும். இது சம்பந்தப்பட்ட வேறு அறிவிப்புகள்ல என்ன வருகுதுன்னு சொன்னா, உம்மு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, லக்கது கான தன்னூருனா வ தன்னூரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதன், நம்முடைய மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுப்பு ஒரே அடுப்பாக இருந்தது. எவ்வளவு காலத்துக்கு? சனத்தைனி 2 வருடங்கள், அவு சனத்தன் அல்லது 1 வருடம், வபால சனத்தின் அல்லது 1 வருடத்தின் சில பகுதிகள் ஒரே அடுப்பாக நாங்க பயன்படுத்தினோம். வமா அஹத்துகா வல் குர்ஆனில் மஜீதி இல்லா அன் லிசானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் காஃப் வல் குர்ஆன் மஜீத் என்ற சூராவை ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்தே பெற்றுக்கொண்டேன். யக்ரஊஹா குல்ல யௌமி ஜும்அத்தின், அதை ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அலல் மிம்பரி இதா ஹதபன் நாஸ, மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தும் போது மிம்பர் மீது நின்றவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினாங்க என்ற செய்தியை உம்மு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1582வது செய்தியா வருது. அப்ப 2 வருஷம் அல்லது 1 வருஷம் அல்லது 1 வருஷத்துடைய ஒரு சில மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக ஜும்மா மிம்பர்ல காஃப் வல் குர்ஆன் மஜீதை ஓதிக்கிறாங்க. ஏனைய எல்லா காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்கன்னு வரல. அப்ப ஏற்கனவே எப்படி வருது? ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பரின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து காஃப் வல் குர்ஆன் மஜீத் சூராவை ஓதியதாக ஆரம்ப செய்தி சொல்லிச்சு. இந்த செய்தி என்ன சொல்லுது? அந்த குர்ஆன் அத்தியாயம் எவ்வளவு காலங்கள் ஓதப்பட்டன, எவ்வளவு காலம் ஓதப்பட்டுச்சு என்பதை தெளிவாக சொல்கிறது. 2 வருஷம் அல்லது 1 வருஷம் அல்லது சில மாதங்கள் ரசூலா கண்டினியூவா ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சூராவை, அந்த அத்தியாயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கத்துல ஓதி இருக்கலாம். அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினதாக நாங்க பாக்குறோம். அது கூட 2 வருஷமா 1 வருஷமா 1 வருஷத்துல சில மாதங்களாண்டு கூட தெளிவா வரல. எவ்வளவு காலம் என்று வரலாம். குறிப்பிட்ட காலம் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அடுப்புலே தான் நாங்களும் சாப்பிட்டோம்டா, இவங்களோட குடும்பமும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமும் சாப்பாட்டுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில கிடைக்கிற சாப்பாடை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அடுப்புல எது உணவாக கிடைத்ததோ அதுதான் இவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு சாப்பிடுற அளவுக்கு குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த ஜும்மா மிம்பர்ல சூரத்து காஃப் ஓதப்பட்டிருக்கிறதே தவிர காலாகாலமா முழு காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இதுதான் ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று எந்த செய்தியும் வரவில்லை. ஏன்னா ஏனைய நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மாவிலே எப்படி ரசூலா ஹுத்துபா நிகழ்த்துவாங்க என்பதை பற்றி அறிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1565வது செய்தியா வருது. எப்படி வருதுன்னா, அன்பஅனி ஜாபிர் இப்னு சம்ரத, எனக்கு ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஹ்துபு காயிமன், ரசூலா ஜும்மாவிலே நின்றவர்களாக குத்துபா செய்வார்கள். சும்ம யஜ்லிசு, பிறகு உட்காருவார்கள். சும்ம யகூமு, பிறகு எந்திரிச்சு நிற்பார்கள். ஃபயஹ்துபு காயிமன், பிறகு எந்திரிச்சு நின்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்துவார்கள். ஃபமன் நப்பஅக அன்னஹு கான யஹ்துபு ஜாலிசன்,
யாராவது ஒருத்தர் ரசூலா உட்கார்ந்து கொண்டுதான் ஜும்மா செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா ஃபக்கது கதப, அவர் போய் சொல்லிட்டாரு. ஃபக்கது வல்லாஹி ஸல்லைத்து மாஉ அக்ஸரி மின் அல்ஃபை ஸலாத்தின், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 2000க்கு மேற்பட்ட தொழுகைகளில், ஜும்மா தொழுகைகளில் கலந்திருக்கிறேன். அதுல எதுலையுமே ரசூலா உட்கார்ந்து தொழலன்னு ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தியில சூரத்து காஃப் ஒவ்வொரு மிம்பரிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருந்தார்கள் என்று சொன்னா அவர் எப்படி அறிவிச்சிருப்பார்? ரசூலா நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்கள், உட்கார்ந்தார்கள், மீண்டும் நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்கள். மேலதிகமாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரத்து காஃபை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லிட்டு தான் யாராவது ரசூலா உட்கார்ந்து ஜும்மா செஞ்சதா சொன்னா அவங்க போய் சொல்றாங்க, நான் 2000க்கு மேற்பட்ட தொழுகையில கலந்திருக்கிறேன் என்று சொல்லி இருப்பார்கள். அப்படி வந்ததா? சூரத்து காஃப் சம்பந்தமா ஏதாவது அறிவிக்கிறாரா? இல்லை. அது வழக்கமான செயலாக இருந்தால், கட்டாயமான செயலாக இருந்தால், ஒவ்வொரு ஜுமாவிலும் கடைபிடிக்க வேண்டிய செயலாக இருந்தால் அது அறிவிக்கப்பட வேண்டிய இடம் இதுதான். இந்த இடத்துல அவர் அறிவிக்கவில்லை என்றால் அது கட்டாயமான நிலையில் இல்லை. ஒருத்தர் விரும்பினா சூரத்து காஃபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் ஓதி, சூரத்து காஃப் மட்டும் இல்ல வேற அத்தியாயங்களை கூட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஜும்மா மிம்பர்ல வச்சு ஓதி கொடுக்கலாம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு காலம் செய்திருக்கிறார்கள், காலம் முழுவதும் செய்யவில்லை. 2000க்கு மேற்பட்ட வக்துகள்ல ரசூலவ தொழுகையில சந்தித்தவருக்கு இந்த சூரத்து காஃப் சம்பந்தமாக ஒரு செய்தியாவது சொல்ல இருந்துச்சா? இல்லையா? சொல்ல இருந்தது. ஏனென்றால் அவர் ரசூலாவை சந்தித்த நேரங்களில் இந்த நடைமுறை ரசூல்லா விட்டுட்டாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால ஜும்மாவில் ஒரு சருத்தாக சூரத்து காஃபை ஓத வேண்டும் என்பது மார்க்கத்துல வாஜிபான ஒரு செயல் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பத்தானி யஜ்லிசு பைனஹுமா, ரசூல்லா 2 குத்பா செய்வாங்க, அதுல இடையில ரசூலா உட்காருவாங்க. யக்ரவுல் குர்ஆன வ யுذக்கிருன் நாஸ, ரசூலா குர்ஆன் ஓதுவாங்க, மக்களுக்கு எச்சரிக்கை செய்வாங்கன்னு வருது. சூரத்து காஃப் ஓதினாங்கன்னு வந்துச்சா? பொதுவா குர்ஆன் ஓதலாம். குர்ஆன் வசனங்களை ஓதிதான் உபதேசம் பண்ண வேண்டும், ஹதீஸ்களை சொல்லிதான் உபதேசம் பண்ண வேண்டும். அந்த வகையில குர்ஆன் வசனங்களை ரசூலா ஓதினாங்களே தவிர சூரத்து காஃபை ஒவ்வொரு வெள்ளி ஜும்மாவிலும் ஓதினார்கள் என்று எங்கேயும் அறிவிக்கப்படவில்லை என்ற செய்தியும் நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1564வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சூரத்துல் காஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட காலத்துலதான் ஓதி இருக்கிறாங்க என்றதுல இருந்து அது ஜும்மாவின் ஒரு சருத்தாக வராது. பொதுவாக குர்ஆன் வசனங்களை ஓதி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நபிமொழிகளை சொல்லி அழகான சொற்பொழிவுகளாக ஜும்மாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது விளங்குகிறதே தவிர சூரத்து காஃப் என்பது ஜும்ஆ மிம்பரின் குத்துபாவின் ஒரு சருத்தாக வரவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த கேள்வி கேட்ட சகோதரர் இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே ஜும்மா மிம்பரிலே சூரத்துல் காஃப் கண்டிப்பாக ஓத வேண்டும் இல்லை என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு இந்த விளக்கத்தை நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.